ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் அதிரசம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான முறையில் பாகு எடுக்காமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு இப்போ நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பச்சரிசி மாவு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக பச்சரிசி மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குது. வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியை இடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா காய் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற வெல்லத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கரையிறதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தில் தூசி கல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு செய்ய போகிறோம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டை கட்டாமல் நம்ம கலந்து கொடுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டோம். கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறமா மாவை நல்லா நம்ம கைகளால் பிசையணும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி அங்கங்கே பச்சையாக மாவெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். பச்சை மாவு இருந்ததுன்னா நம்ம தட்டி போடும்பொழுது எண்ணெயில் வெடிக்கும். பச்சை மாவே இருக்கக்கூடாது. மாவு பார்த்தீங்கன்னா இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் தட்ட கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் தட்ட முடியாது. ஒரு கிண்ணத்தில் நெய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய்யாவது சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்து மொத்தமாக 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட பச்சை மாவும் இருக்காது, உருண்டைகளும் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக நான் மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நைஸாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம தட்டிக்கலாம். நான் இப்போது ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் கவர் இல்லைனா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர், வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தட்டுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கிட்டு இப்படி தட்டிக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், அப்போ தான் மாவு விரிசல் இல்லாமல் தட்ட முடியும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதிரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்காது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் தான் அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு அதிரசம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் தட்ட ஈஸியாக இருந்தால் நீங்கள் தட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த எண்ணெய் கவரில் ஒரு பக்கமாக நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவு வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த பேப்பர் இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்டாக உங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையிலேயும் ஒரு சிலர் டக்கு டக்குன்னு தட்டிடுவாங்க, ஒரு சிலருக்கு வராது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 முறை மாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கவரில் அப்பப்போ எண்ணெயை தடவிக்கோங்க, இல்லைனா நெய்யை தடவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும்.
கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. ரொம்ப வந்து எண்ணெய் காயக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக நம்ம தட்டி போட்டிருக்கோம். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து காயக்கூடாது. போண்டா பஜ்ஜி எல்லாம் செய்கிறதுக்கு நல்லா எண்ணெயை காய வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி காய வைக்காமல் அதோட கொஞ்சம் கம்மியாக காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக மேலே வந்து கலர் வந்துடும் அதிரசம். ஆனால் உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும், மாவு வெந்திருக்காது. அப்போ சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்காது, வெறும் பச்சை மாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் மேலே நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் இப்படி வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணும்பொழுது அதிரசம் நல்லா உப்பி வந்துருந்தால் அந்த உப்பல் வந்து அடங்கிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டையாக கிடைக்கும். முக்கியமாக எதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு அதிரசம் செஞ்சு எடுத்துக்கிறேன். அதிரசம் வந்து நல்லா டேஸ்டியாக நம்ம செஞ்சுட்டோம். நீங்கள் இந்த மாதிரி அதிரசம் செய்யறதுக்கு வெல்லம் வந்து பாகு எடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் கூட சொதப்பவே சொதப்பாது. ஏன்னா நம்ம பாகு எடுக்கிற வேலையே இல்லை, பாகு எடுக்காமலே நம்ம செஞ்சுருக்கோம். அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு அதிரசம் வந்து கிடைக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் அதிரசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மொத்தமாக வந்து நீங்கள் தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கட்டன்னு இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக வந்து நம்ம அதிரசம் தட்டி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பர்ஃபெக்டாக அதிரசம் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது வெள்ளை கரைசலில் வந்து நம்ம மாவை கொட்டி நல்லா கெட்டியாக குக் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சுனாலும் அதிரசம் தட்ட முடியாது. ரொம்ப இலக்கமாயிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒட்டும், தட்ட முடியாது. கொஞ்சம் கரெக்டான பதத்தில் நீங்கள் பார்த்து மாவு வந்து கரெக்டாக நீங்கள் கடாயிலேருந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுற பதம் ரொம்பவே முக்கியம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணும்போது மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். ஆனால் மாவு வந்து வெந்திருக்காது, உள்ளே பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா மேலேயும் நல்லா இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். உள்ளேயும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு அதிரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.